திங்கக்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஸ்வேதா இருக்காங்கல்ல, ஸ்வேதா வந்து திருப்பியும் வந்து நம்ம ஆதி, பாரதி 2 பேரையுமே வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்கிட்ட வந்து மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்வேதா வந்து எப்படியாவது இவங்க வந்து சந்தோஷமாக இருக்காங்க, என்ன பண்ணாலுமே இந்த ஆதி பாரதி வந்து பிரிக்க முடியல, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஒரு பேக்கில் கட்டுக்கட்டாக பணத்தை கொண்டு வந்து ஆஃபீஸில் வச்சுட்டு இன்கம் டேக்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. சாரதா குரூப் ஆஃப் கம்பெனியில் வந்து அதாவது அன்அஃபிஷியலாக வந்து பணம் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் டக்குன்னு வந்துடுறாங்க. வந்தவொடனையும் டேரெக்டாக பாரதி கிட்ட போய் தான் கேட்குறாங்க, எங்கம்மா அவங்க பாஸ் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. எதுக்கு சார், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதெல்லாம் அவங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுமா, நாங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம், உங்கள் பாஸை மட்டும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், இப்போ வந்து வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த நேரத்தில் அங்கிட்டிருந்து வந்து ஆதி வந்துடுறாங்க. சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சார் உங்கள் கம்பெனியில் வந்து ரைடு பண்ண வந்திருக்கோம், உங்கள்கிட்ட நிறைய வந்து அன்அஃபிஷியலாக வந்து பணம் இருக்கிறதா எங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படியா, ஓகே சார், நீங்கள் வந்து ரைடு பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே எல்லாருமே மொபைலை கொடுங்க, யாருமே இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரைடு பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆல்ரெடி வந்து ஸ்வேதா தான் பணத்தை கொண்டு போய் கட்டுக்கட்டாக வந்து அங்கனக்குள்ளே வந்து வச்சுட்டாங்கல்ல, அந்த கட்டுக்கட்டாக இருக்கிற பணத்தை பேக்கோட எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தோடனே ஆதிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது. யார் பணம், இந்த நம்ம பணத்தை இங்கே வைக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார், இவ்வளோ பணம் வந்து உங்கள் கம்பெனியில் இருந்திருக்கு, இது யார் பணம், என்ன பணம் தெரில, முக்கியமாக வந்து இந்த பணம் வந்து கணக்கிலே வரல, இது எப்படி சார் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, எனக்கு தெரியல சார், இது எப்படி வந்துச்சு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. சார், நீங்கள் கேட்டால் சொல்ல மாட்டீங்க, டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டேஷனுக்கு வாங்க, ஸ்டேஷனில் வந்து கேட்டால் தான் நீங்கள் சொல்லுவீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படியா சார், ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, அதுக்கு மட்டும் கிளியர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. உங்களுக்கு என்ன டவுட் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே ஆதி வந்து சொல்கிறாரு, அது எப்படி என்னோடய கம்பெனி சாரதா குரூப் ஆஃப் கம்பெனிக்கு மட்டும் அடிக்கடி வந்து ஐடி ரைடு வருது, யார் உங்களுக்கு என்ன சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே அவங்க நம்ம ஸ்வேதா வந்து திருன்னு முழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சார், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்கள் உடனே ஸ்டேஷனுக்கு நடங்க, அங்கே வச்சு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஆதி வந்து கூட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.